வணக்கங்க. என்னோட பேர் கருணாகரன். தமனி மரச்செக்கு எண்ணெய் ஒரு 16 வகையான எண்ணெய்கள் பண்ணிட்டு இருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல லட்சுமிபுரம் நியரஸ்ட் ஆம்னி பஸ் ஸ்டாண்டுங்க. 16 எண்ணெய்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், வெள்ளை எள்ளு நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடுகு எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய். அதுபோக பார்த்தீங்கன்னா, ஆல்மண்ட், வால்நட், மொரிங்கா சீடு, பம்ப்கின் சீட், வாட்டர்மெலன் சீடு, ஃபிளாக்ஸ் சீட், பிளாக் சீட். இந்த மாதிரி 16 வகையான எண்ணெய்கள் ஆட்டிட்டு இருக்கோம். பாரம்பரிய முறைப்படி மரச்செக்கில் ஆட்டி, துணியை கட்டி, சூரிய ஒளியில் வச்சு, தேங்காய் எண்ணெயெல்லாம் குறைஞ்சது 10 நாள், கிரவுண்ட் நட் ஆயில், ஜிஞ்சலி ஆயிலாம் மினிமம் 15 டேஸ், சன்ஃப்ளவர் ஆயிலாம் மினிமம் 25 டேஸ் கழிச்சு தான் சேலுக்கே நாங்கள் கொண்டு வருவோம். இப்போ நம்ம அந்த ஆயில் எல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க பார்க்கலாம் வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ரா மெட்டீரியல் வச்சிருக்கக்கூடிய பகுதி. இது வந்து கடலை. கடலையில் நாட்டு பருப்புல முழு பருப்பு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்க, இந்த வெள்ளையை தோல் விட்டுருக்கிறதுலாம் காய வைக்கும் போது ஆகுறதுங்க. இது பாருங்க, சூரியகாந்தி விதை பாருங்க, சூரியகாந்தி விதை. இதை போட்டு தான் நம்ம சூரியகாந்தி எண்ணெய் ஆட்டுறோம். இது எள்ளுங்க. எள்ளு நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து சிவப்பெல்லு தான் யூஸ் பண்ணுறோம். பாருங்க, அதெல்லாம் வந்து வெள்ளை எள்ளு. அந்த மூட்டையில் இருக்கிறதா வெள்ளை எள்ளு இருக்கு. வாங்க தேங்காய் பருப்பு பாருங்க. இது தேங்காய் பருப்பு பாருங்க, சல்ஃபர் போடாத பருப்பு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்க, இப்போ சூரியகாந்தி எண்ணெய் ஆட்டிட்டு இருக்கு. நீங்க கடையில் வாங்குற சூரியகாந்தி எண்ணெய் வேற, இது வந்து 100% பியூரான சன்ஃப்ளவர் ஆயில். இதுல ஆயில் கண்டென்ட்டே கம்மியாக தான் இருக்கும். பாருங்க, ஆயில் வந்துச்சு. இது ஆட்டி முடிச்சதுக்கு பிறகுதான் நம்ம துணி கட்டி வெயில் கொண்டு வைக்க போறோம். இப்போ பாருங்க, நீங்க இந்த ஆயில ஒரு மாதிரி தெளியாம இருக்கும். பாருங்க, இந்த ஆயில் கூட இப்போ ஆயில் வரப்போது பாருங்க. அது கீழே திறந்துட்டு நம்ம குத்தி எடுக்க வேண்டியதா இருக்கும். ஆயில் ஆட்டி எடுத்துக்கிட்டோம். ஒரு மாதிரி கலக்கிற மாதிரி இருக்கும். இதைத்தான் நம்ம சூரியகாந்தி எண்ணெய் மட்டும் குறைஞ்சது 25 நாள் நம்ம சூரிய ஒளியில் வச்சிருக்கிறோங்க. அதுக்கு பிறகுதான் தெரியும். அதுக்கப்புறம் தான் சேலுக்கு கொண்டு வருவோம். பாருங்க, இப்போ கடலை ஆட்டி முடிச்சாச்சுங்க. பாருங்க, இதை நம்ம கீழே குத்தி விட்டு எடுக்க வேண்டியதான். ஓப்பன் பண்ணி விட்டு எடுக்கணும். ஓப்பன் பண்ணா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அடியில் சிக்கி இருக்கிற கடலையெல்லாம் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளியராக வரும் பார்த்தீங்கன்னா. பாருங்க, இது எள்ளு போட்டு ஆட்டியிருக்கோம். ஆட்டி இப்போ இதை கீழே ஓப்பன் பண்ணி ஆயில் எடுக்க போகிறோம். பாருங்க, நல்ல எண்ணெய், எள்ளு எண்ணெய் எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை ஜிஞ்சலி ஆயில், செசேம் ஆயில், இந்த மாதிரி பல இதில் சொல்லலாங்க. இதை இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எள்ளு கூட இந்த மாதிரி இந்த பனங்கருப்பட்டி தான் அதில் போடுவோம். ஒரு 17 கிலோவுக்கு 1 கிலோ பனங்கருப்பட்டி போடுவோம். இதுதான் போட்டு ஆட்டணும்.
பாருங்க, இதை நம்ம தெளிய வைத்தல் பகுதி. இதில் தான் நம்ம அங்கே எண்ணெய் ஆட்டி முடிச்சோம்னா பாத்திரத்தில் ஊற்றி துணி கட்டி இதில் தான் கொண்டு வந்து வச்சுருவோம். இதில் ஒவ்வொரு ஆயிலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலம் வச்சுக்குவோம். கோகோனட் ஆயில் 10 டேஸ்ங்க, கிரவுண்ட் நட்டு ஜிஞ்சலி எல்லாம் மினிமம் 15 டேஸ், சன்ஃப்ளவர் ஆயில் 25 டேஸ் கழிச்சு தான் சேலுக்கு கொண்டு வருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அது தெளியறதுக்கு டைம் எடுக்கும். அதில் பாருங்கள், பாத்திரத்தில் எல்லா பாத்திரத்துலையுமே அது என்ன ஆயில், என்ன டேட்டில் ஆட்டியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். பாருங்கள், இது என்ன ஆயில், இது வந்து கிரவுண்ட் நட் ஆயில். ஒரு எல்லோ கலர் கோடு போட்டோம்னா கிரவுண்ட் நட் ஆயில். இது பாருங்கள், சன்ஃப்ளவர் ஆயில் 19/8 ஆட்டியிருக்கோம். ஜிஞ்சலி ஆயிலில் ஒயிட்டு 26/8 ஆட்டியிருக்கோம். இங்கே பாருங்க, இது 22/8/2025 ஆட்டியிருக்கு. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கோகோனட் ஆயிலுங்க, இது இன்னும் தெரியல. இன்னொரு 4-5 டேஸ் கழிச்சு தான் தெரியும். தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம அங்கே எடுத்து சேலுக்காக கொண்டு வருவோம். எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத போய் பார்த்தோம் நம்ம. இப்போ இதுபோக நீங்கள் எப்போ கோயம்புத்தூர் வந்தீங்கனாலும் நம்ம இடத்துல எப்படி ஆயில் உற்பத்தி பண்ணுறோம், தயாரிக்கிறாங்கிறத நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். ஒன்று, அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் எங்கே கேட்டாலுமே நம்ம ஷிப்பிங் பண்ணிடுறோம். நீங்கள் உங்களுக்கு ஆயில் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழ்கண்ட அந்த எண்ணில் தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். நன்றி, வணக்கம்.